வணக்கம் மகளே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் கிளப்பிய புயல். அவரு புயல் கிளப்பி விட்டுட்டு அண்ணன் ஹரித்துவார் போயிட்டாரு. ஹரித்துவார் எதுக்கு போயிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, மன அமைதிக்காக கோயிலுக்கு போறேன், அதாவது ராமர் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ஹரித்துவார் போனதை ஐயா எடப்பாடியார் குரூப்ல வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அங்க போல பிஜேபியில இருக்க பெருந்தலைவர்கள், அதாவது அமித்ஷா இல்லைன்னா மோடி இவங்களை பார்க்கத்தான் அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் ஐயாட்ட கேட்க போகும்போது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சுட்டு போறாரு. அப்படி கேள்விப்படலையே. நியூஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேக்குறாங்க, உங்களை விட மூத்த தலைவர்கள் எடப்பாடி அவங்க கிட்ட இத பத்தி ஏதாவது பேசுறாங்களா, உங்க நீக்கிறத பத்தியோ இல்ல மறுபடியும் கட்சி கூட்டணியை பத்தி ஏதாவது பேசுறாங்களான்னு கேட்டதுக்கு அது சஸ்பென்ஸ் சொல்றாரு. அது சஸ்பென்ஸ் தான். சஸ்பென்ஸ்னா பேசுறதும் பேசாததும் இவருக்கு எப்படி தெரியும்? அதாவது வந்து இப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும்ல. அது சஸ்பென்ஸ் அப்படின்னா அதுல அதுல இருக்கிறவங்க வந்து இவருக்காகவா நிறைய பேர் இருக்கலாம். இப்ப நம்ம போன வீடியோல சொன்ன பாரு, அன்னை செல்லூர் ராஜுவோ இல்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன விஷயத்துல அவமானப்படுத்தப்பட்டு இருக்காரு. ஆமா ஆமா. அதாவது அந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐயா வந்து திண்டுக்கல்ல பிரச்சாரத்துல இருக்காரு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து கரூர் தொகுதி முன்னாள் அமைச்சரா இருந்தவர், போக்குவரத்து துறை அமைச்சரா அம்மா ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர். ஐயா வந்து திண்டுக்கல்ல பிரச்சாரத்துல இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக கரூர்ல இருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் வந்து கிளம்பி வர்றாங்க. வந்துட்டு ஐயாவோட, அதாவது எடப்பாடி ஐயாவோட உதவியாளர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து ஐயா பழனிசாமி ஐயாவை பார்க்கணும், அவர்கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, இவங்க உதவியாளர் போய் எடப்பாடி கிட்ட கேட்கறாங்க. கேட்டதுக்கு அவரு அனுமதி அளிக்கல அப்படிங்க போகும்போது இவருக்கு என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல. நிறைய பேத்துக்கு போன் பண்ணி பேசுறாரு. ஆனா யாருக்கு போன் பண்ணாருன்றது சஸ்பென்ஸ் தான். போன் பண்ணி பேசுறத பார்த்துட்டு உடனே அவரு திருப்பி என்ன பண்றாங்க, சரி வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச நேரம் வெயிட் இல்லை, ஒரு 2 மணி நேரமா வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணிட்டு திருப்பி கூப்பிடுவாங்கன்னு பாக்குறாரு, கூப்பிடவே இல்லை. அப்புறம் அவங்களா எந்திரிச்சு என்ன பண்றாரு, எடப்பாடி ஐயாவோட அறைக்கு போய் அவர்கிட்ட பேச முற்படும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டேன், எனக்கு இப்போ டைம் இல்ல, சோ உங்கள்கிட்ட நான் அப்புறமேல பேசுறேன் அப்படின்னு கூட சொல்லல, எனக்கு பிரச்சாரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி ஒரு மூத்த அமைச்சர் வந்து ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒதுக்கி விடுறது, அதாவது விலக்கி விடுறது அப்படின்றோம்ல, அதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ள போகாம அது ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுறது. சோ இந்த ஒதுக்கி விடுற விஷயம் கிடையாது. அவர் எதை வேணாலும் பத்தி பேசியிருக்கலாம், செங்கோட்டனை விளக்குனதை பத்தி பேசியிருக்கலாம், இல்ல கட்சியோட பின்னடைவு நிறைய பொதுமக்கள் பேசுறாங்க அதை பத்தி சொல்றதுக்கு வந்து அதுதான் பின்னடைவுனா என்ன. செங்கோட்டையன் ஒரு மூத்த அமைச்சர், அவரை வந்து விலக்கி இருக்கீங்க, இது நீங்க செஞ்சது சரியா அப்படின்னு கூட கேட்க வந்திருக்கலாம். ரெண்டாவது, அவரை விளக்குறதுனால இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்ல வந்திருக்கலாம். அதனால ஒரு ஒரு கட்சி தலைவர்ன்றது வந்து அதாவது பெருமையா நிறைய அமைச்சர்கள் வந்து பேசுவாங்க, நீ செஞ்சது அப்படி இப்படி, அதை கேட்கறது ஒரு சைடா இருந்துட்டாலும் கூட நம்மளோட சிறுமை, அதாவது நம்ம பண்ண தவறுகளை சொல்றதுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதை தான் மெயினா கேட்டு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதைத்தான் செய்யணும் ஒரு கட்சி தலைவர்ன்றது. அதாவது ரொம்ப நேரம் டைம் கேட்கலாம், ஒரு அரை மணி நேரம் மட்டும் தான் கேட்டாங்க. அதான் அந்த அரை மணி நேரம் கூட ஒரு மூத்த அமைச்சருக்கு கொடுத்து அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பேச முடியாத நீ பொதுமக்கள்கிட்ட போய் என்ன சொல்லி நீ ஓட்டு கேட்ப. இப்போ ரீசெண்டா நீ ஒரு மதுரையில ஒரு சுற்றுப்பயணத்துல இருக்க போகும்போது அங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து பரிந்துரைப்பேன் அப்படின்னு. அப்ப 4.5 வருஷமா இருந்தீங்களா, அப்ப பிடிங்கிட்டு இருந்தீங்களா? 4.5 வருஷமா இருந்தீங்கல்ல. அதே மாதிரி வந்து அங்க மதுரையில அதாவது ஒரு பெரிய சமூகம் இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டுகளை நீங்க கவர் பண்றதுக்காக வேண்டியும், அந்த சமூகத்துல இருக்க சில பேரை நீங்க கட்சியை விட்டு விலக்கி வச்சதுக்காக வேண்டியும், அதெல்லாம் மறைக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு நாடகத்தை நடக்குறீங்க. மதுரை ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா பேரை வைப்போம், அதுக்கு நாங்க மத்திய அரசுகிட்ட பேசுவோம் அப்படின்னா 4.5 வருஷமா என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? இந்த விஷயம் எப்படி உள்ள வருது பாத்தீங்களா? அதாவது அந்த கட்சி, அதாவது மதுரையில வந்து 2 சமூகம் இந்த விஷயத்துக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த பேர் வைக்க கூடாது, மதுரை விமான நிலையத்துக்கு வந்து இன்னொரு சமூகம் இன்னொரு தலைவர் பேரை சொல்றாங்க, இந்த சமூகம் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னு சொல்றாங்க. இந்த விமானத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்குறீங்களா இல்லையா? அப்ப 4.5 வருஷமா இருந்தீங்க, இதுக்கு நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க? இதுவரையும் நாங்க பேசியிருக்கோம், வச்சிருக்கோம், அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அதை நாங்க செய்வோம் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா? உங்களோட சுயலாபத்துக்காக மதுரையில வந்து பேசி கிளப்பி விட்டுட்டு ஓட்ட வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க பரிந்துரைப்போம் எப்ப பரிந்துரைப்ப?
ஆமா. ஒரு மூத்த அமைச்சர் வந்ததுக்கு 1/2 மணி நேரம் டைம் குடுக்காத ம். இவர் தான் போய் அத ஆலோசனை பண்ண போறாரு. எல்லாம் அதெல்லாம் சும்மா அதாவது இவங்க போடுற வேஷங்கள் வந்து அப்படியே வெளியில அப்பட்டமா தெரியுது. ஆமா. அவரோட கூட்டணியில இருக்க நயனார் நாகேந்திரன் அப்படிதான் நேத்து வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, என்னைய மாரி தலைவர்கள் முன்னேறதுக்கு முக்கிய காரணமே ஆ, சொல்லிக்கிட்டு இப்போ இருக்காங்க. இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து நேத்து வரைக்கும் வந்து எனக்கு அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி பேசினாரு. இன்னைக்கு அப்படியே பெல்ட் அடிச்சு செய்தியாளர்ட்ட என்ன சொல்றாப்ல, என்னைய மாதிரி தலைவர்கள் வந்து உயர்ந்ததுக்கு வந்து என்ன டிடிவி தினகரன் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றாப்ல. சரி, இது திடீர்னு எதுக்கு இந்த ஒரு வார்த்தை உள்ள வருது? சரி, இதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதாவது அந்த அரசியல் குரூப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க சுய லாபத்துக்காக, அவங்க பதவிய அதாவது விட்டு குடுத்துற கூடாது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்றது தெரிய வருது.